ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் எக் மசாலா செய்வது எப்படி என்று பார்ப்போம். நாம் பொடியாக நறுக்கி எடுக்கப்பட்ட 1/2 கிலோ வெங்காயம், பொடியாக நறுக்கி எடுக்கப்பட்ட 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி நாம் வேக வைத்துள்ள முட்டை சுமார் 30 முட்டை எடுத்துக்கலாம். வேக வைத்துள்ள முட்டை, இதில் மிளகாய்த்தூள், மஞ்சாய்த்தூள் ரெண்டும், உப்பு 3ம் கலந்த கலவை இதில் போட்டு நாம் பிரட்டி எடுத்துருக்கிறோம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு கலந்த கலவையில் இதை போட்டு பிரட்டி எடுத்துருக்கோம். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைப்போம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் ஆயில் இதை எடுத்து நம்ம முதல்ல சூடு பண்ணிப்போம். இதை சூடு பண்ண ஆயிலில் ஒரு 8 பச்சை மிளகாய், சிறியதாக இருந்தால் 10 கூட எடுத்துக்கலாம், சைஸை பொறுத்து. நம்ம 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். தற்போது இதில் வெங்காயம் சேர்க்கப்பட்டுள்ளது. பச்சை மிளகாய் அரை வேக்காடு ஆன பிறகு இதோடு வெங்காயம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நறுக்கி எடுக்கப்பட்ட வெங்காயம், இந்த வெங்காயம் பாதி வேக்காடான பிறகு நாம் அடுத்த கூட சேர்க்கணும். பாதி வேகிற வரைக்கும் நாம் இதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நாம் பக்கத்து அடுப்பில் எண்ணெய் வச்சு, நம்ம எண்ணெய் கொதிக்க வச்சு, ஏற்கனவே நம்ம மசாலா தடவில முட்டையை இதில் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். தனியாக மசாலா ஒரு அடுப்பில் ரெடி ஆகும்போது நம்ம மசாலா தடவிட்ட முட்டையை பக்கத்து அடுப்பில் எண்ணெய் வைத்து கடாயில் இந்த மாதிரி முட்டையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். எல்லா முட்டையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். 210 முட்டை வறுத்து எடுத்துக்கோம். இப்போ அடுத்தது மீதமுள்ள முட்டையும் நம்ம எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா ரெடிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம ஆயிலில் வேக வேணும். வேக விட்ட பிறகு நம்ம வெளியே எடுத்துக்கணும். இப்போது இந்த வெங்காயம் பொன்னிறமாக வறுக்கப்பட்டுள்ளன. தற்போது இதோடு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 2 விழுதுகளும் இந்த கலவை போடு சேர்க்கப்பட்டுள்ளன. தற்போது இஞ்சி பூண்டு நன்றாக வதங்கியுள்ளன. இதோடு நாம் வெட்டி வைக்கப்பட்டுள்ள தக்காளி, பழமாக உள்ள தக்காளி வெட்டி எடுத்து பொடியாக நறுக்கப்பட்ட தக்காளி இப்போது சேர்த்து போட்டுள்ளன. நன்றாக கலரிவிட வேண்டும். சிறிதளவு உப்பு சேர்க்கப்படுகின்றன. தேவையான அளவு உப்பு சேர்க்கப்பட்ட உப்போடு இது நன்றாக கலரிவிட வேண்டும். இதோடு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள் சேர்ந்த கலவை போடப்பட்டுள்ளன. 20 கிராம் மிளகாத்தூள், 20 கிராம் தனியாத்தூள், 5 கிராம் மஞ்சள் தூள், சீரகம் 5 கிராம், சீரகத்தூள் 5 கிராம் சேர்க்கப்பட்டுள்ளன. இதோடு தற்போது கொத்தமல்லி தழை, 1 கட்டு கொத்தமல்லி இலை, பொடியாக நறுக்கி எடுக்கப்பட்ட கொத்தமல்லி தழை சேர்க்கப்பட்டுள்ளது.
இந்த மசாலா போடு சிறிது தண்ணீர் சேர்க்க வேண்டும். இல்லைன்னா கீழே அடிப்பிடித்து கருகிவிடும் மசாலா. ஆகவே இதோடு நாம் தற்போது தண்ணீர் சேர்க்க போகிறோம். மசாலா பாத்திரத்தில் ஒட்டாமல் இருப்பதற்காக. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது, கொத்தமல்லி நன்றாக வெந்து மசாலாவோடு கலர வேண்டும். மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள், சீரகத்தூளோடு நன்றாக கலந்து நமக்கு ஒரு மணமோடு கூடிய மசாலாவாக இப்போது மணம் வருகிறது. நல்ல மணம். இந்த மசாலாவோட மணம் வருமுறை நல்லா கிளறி விட்டே இருக்கும். தண்ணி ஆட் பண்ணுறோம். 300 ml தண்ணீர் அடிப்பிடிக்காமல் இருக்காக இப்போது தற்போது 300 ml தண்ணீர் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த மசாலா நல்லா வெந்து தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போடணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேகணும். வெந்த பிறகு பச்சை வாசனை போகிற அளவு கிளறிட்டே இருக்கணும். நம்ம தற்போது மசாலா நன்றாக வெந்துள்ளன. தற்போது இதனோடு வறுத்தெடுக்கப்பட்ட முட்டை வேக வைத்து தூள் வைக்கப்பட்டு ஆயிலில் வறுத்தெடுக்கப்பட்டுள்ளன. பொரித்தெடுக்கப்பட்ட முட்டை இப்போது மசாலாவுடன் சேர்க்கப்பட்டுள்ளன. நன்றாக கலரி அனைத்து முட்டைகளிலும் மசாலா படும்படி நன்றாக கிளறி விட வேண்டும். இப்போது முட்டை மசால் ரெடி. சுவையான முட்டை மசால் ரெடி ஆகிடுது. நம்ம பாத்திரம் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தற்போது முட்டை மசால் ரெடி ஆகியுள்ளன. சூடான சுவையான முட்டை மசால். தற்போது இவை எடுத்து சர்வ் செய்யலாம். இங்கே பாருங்கள், ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை பாருங்கள், சூடான சுவையான முட்டை மசால் ரெடி. இவை தோசை, இட்லி, இடியாப்பம், ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.